நம்ம இந்தியர்களுக்கே தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்க இந்த உலகத்தோட அட்வான்ஸ்டான மருத்துவம், கணிதம் இது எல்லாமே நம்ம பழங்கால இந்தியால வாழ்ந்த பல அறிஞர்களால் எழுதப்பட்ட சுஷ்ருதா சம்ஹிதா, சூரிய சித்தாந்தா, ஆரியபட்டியா போன்ற பல பழங்கால ஓலைச்சுவடிகள்ல இருந்து எடுத்து உருவாக்கப்பட்டதுதான்றது. வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டுல மிச்ச மீதி இருந்த ஓலைச்சுவடிகளை கொண்டு போய் ஆராய்ச்சி பண்ணியே இன்னைக்கு இருக்க அறிவியல், மருத்துவம், கணிதம் இது எல்லாத்தையும் இவ்வளவு அட்வான்ஸ்டா வளர்த்திருக்காங்க அப்படின்னா, அப்ப நம்ம நாட்டுல அழிக்கப்பட்ட லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகள்ல எவ்வளவு விஷயம் இருந்திருக்கும். என்னது, நம்ம நாட்டுல இருந்த ஓலைச்சுவடிகள் அழிக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உலகத்தோட முதல் ரெசிடென்சியல் பல்கலைக்கழகமா கிட்டத்தட்ட 800 வருஷங்கள் செயல்பட்டு உலகத்தோட பல மூலைகள்ல இருந்தும் பல அறிஞர்கள் வந்து படிச்சுட்டு போன நாலந்தா பல்கலைக்கழகத்தில் வைக்கப்பட்டிருந்த 90 லட்சம் ஓலைச்சுவடிகளை முகலாய படையெடுப்பப்போ பக்தயார் கில்ஜின்ற பைத்தியக்கார தளபதியால மொத்த ஓலைச்சுவடிகளும் ஒண்ணு கூட மிச்சம் இல்லாம மொத்தமா எரிக்கப்பட்டுருச்சு. இந்த ஓலைச்சுவடிகள் எரிஞ்சு முடியறதுக்கு மட்டுமே 3 மாசம் ஆனதா வரலாறுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 90 லட்சம் ஓலைச்சுவடிகள் இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம நாடு எப்படி இருந்திருக்கும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படி நம்ம மிஸ்டர் இந்தியன் பாட்காஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.